என்ன நீ வந்தா எதுக்கு நீ வருவ வரியா வாயா வாயா வந்து பாரா அப்படி ஏத்துணும் ஒரு ஏத்து குண்டு வந்து மேல போயிருந்தோம் ஏத்துனா ஏத்து குண்டு இருந்து மேல போயிருக்கலாம் என்னையா என்ன அப்பதான் பேசுவேன் தனியா உங்களோட அப்பதான் பேசுவேன் நானும் மரியாதை தான் பேசிட்டு போடா பாடா என்னடா அப்படிலாம கேட்டா நானும் மரியாதை நான் ஒன்னும் கேட்கலையா உங்களோடதான் மரியாதை முதல் இடத்துக்கு காலி பண்ணி சொல்லிட்டாமா ஐயோ நான் காசு வாங்கல எப்ப காசு கொடுத்த எப்ப கொடுத்த யார் முதல்ல நீ ஸ்டாலின் அங்கிள் நீங்கள் கொண்டு வரப்பட்ட சட்டம் இப்படி தான் நாட்டில் சீரஞ்சி கிடைக்குது. ஏதோ கடன் கேட்குறாங்க, பொண்ணுக்கு கல்யாணம், வீட்டுக்காருக்கு ஆப்ரேஷனு, பொண்ணுக்கு ஆப்ரேஷனு, குடும்ப நிலைமை சரியில்லை, எதனா கையில் காதில் மூக்கில் போட்டுக்கிற மூக்குத்தி நகையை வச்சு கொடுங்க, உங்களுக்கு நான் வட்டியும் கொடுத்துருவேன், உங்கள் பணத்தையும் திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி பல பேருடைய தாலி அறுத்து இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிச்சு கொழுத்துக்கிறதுக்கு காரணம் நீ தான் தெரியுமா? வட்டி கொடுத்தவங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொன்னவொடனே இன்றைக்கி வட்டிக்கு வாங்கினவங்க கொடுத்தவங்க நடுரோடு, வாங்கினவங்க பல கோடின்ற காலகட்டத்தை உருவாக்கிட்டீங்க. கண்ணகி நகரன் அமுதான்னு ஒரு லேடி பல பேர்கிட்ட பல லட்சம் மோசடி, இன்றைக்கி திருட்டு வழக்கில் உள்ளே போயிட்டு வெளியே வந்து தில்லா சுற்றுறதுக்கு காரணம் யார் கடன் வாங்கினாங்களோ அவங்க திருப்பி கடன் கேட்கும் போது ரொம்ப பக்குவமாக கேட்கணும், போலீஸ் விசாரிக்கக்கூடாது, கோர்ட்டு பார்த்துக்கணும். ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடங்கி எத்தனை நாள் முடிஞ்சு வெளியே வரும் தெரியுமா? என்னைக்காச்சும் மொத்தம் கஷ்டத்தை உணர்ந்திருப்பீங்களா? நீங்கள் எப்படிங்க அப்பா ஆக முடியும்? அங்கிள் ஆகிறது கூட உங்களுக்கு தகுதி கிடையாதுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பேர் மக்களுடைய கஷ்டத்தை உறிஞ்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு சட்டம் போடும்போது 2 பக்கம் விசாரணை பண்ணி போனங்க. வாழ்க்கையில் எவ்வளோ திருட்டு பசங்களை பாவம் பரிதாபத்தை பார்த்து வீட்டில் இருக்கிற நகையை வச்சு, வீட்டில் இருக்கிற சொத்தை வச்சு, ஏதோ நல்லது கெட்டது படிப்புக்கு வச்சுக்கிற பணத்தை கூட சரி கொடுத்தா திருப்பி கொடுத்துருவான்னு சொல்லி தாங்க கொடுத்தோம். இன்றைக்கி ஒவ்வொருத்தையும் பணம் வாங்கிக்கணும், போலீஸை கையில் போட்டுக்கணும். நீ கொடுத்துட்டேன், என்கிட்ட இல்லை கேட்டால் நான் செத்துடுவேன், ஸ்டாலினே சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க.